ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அனிதாஸ் ஆர்ட் கார்னர். இந்த வீடியோவில் ஃப்ளாட் ப்ரஷ்ஷை வச்சு என்னெல்லாம் பெயிண்ட் பண்ணலான்னு பார்ப்போம். இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம ரவுண்ட் ப்ரஷ்ஷை வச்சு எப்படி சிம்பிளாக ஃப்ளவர்ஸ் பெயிண்ட் பண்ணுறது, பெட்டலை எப்படி ஃபில் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பார்த்தோம். இப்போ ஃப்ளாட் ப்ரஷ்ஷை வச்சு பெயிண்ட் பண்ணுறதை பார்ப்போம். ஃப்ளாட் ப்ரஷ்ஷில் ஒவ்வொரு ஸ்ட்ரோக்கும் நம்ம பெயிண்ட் பண்ணுறது திக்காகவும் நல்லா ப்ராடாகவும் வரும். இது மோஸ்ட்லி நம்ம ஒரு பெரிய ஏரியாவை பெயிண்ட் பண்ணுறதுக்கு, ஒரு பெரிய பெட்டல், ஒரு பெரிய ஃப்ளார் அந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுறதுக்கு இதை வச்சு நம்ம பெயிண்ட் பண்ணோம்னா ஈஸியாக ஃபில் பண்ணிடலாம். இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க ஃப்ளாட் ப்ரஷ்ஷோட நம்பர் 5. நம்ம பெரிய லீஃப், பெரிய பெட்டல்லாம் நம்ம பெயிண்ட் பண்ணுறோன்னா பெரிய பெரிய ஃப்ளாட் ப்ரஷ்ஷஸ் எடுத்துக்கிடணும். இதே மாதிரி நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் லீவ்ஸ்லாம் பெயிண்ட் பண்ணலாம், ஒன் ஸ்ட்ரோக்கில் பெயிண்ட் பண்ணலாம். நான் ஒரு சின்ன டெமோ தான் காட்டுறேன். இது மாதிரி நிறைய ஃப்ளாட் ப்ரஷ்ஷை வச்சு வேறு வேறு பெட்டல் ஷேப்ஸு, வேறு வேறு ஃப்ளார்ஸ் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ண முடியும். இப்போ இந்த ரவுண்ட் ப்ரஷ்ஷில் நம்ம பெயிண்ட் பண்ண பெட்டல் மேலே ஒரு பெட்டலை பெயிண்ட் பண்ணோம்ல, அதே மாதிரி ஃப்ளாட் ப்ரஷ்ஷை வச்சுட்டும் நம்ம பெயிண்ட் பண்ண முடியும். ஒரு பெட்டலை அவுட்லைன் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளாட்டான ப்ரஷ்ஷோட டிப்பை அந்த எட்ஜஸ்லேருந்து அப்படியே கீழே பெயிண்ட்டை வச்சு புல் பண்ணிகிட்டே வந்தோம்னா நம்ம பெட்டலை வேகமாக பெயிண்ட் பண்ணிட முடியும். இப்போ ரவுண்ட் ப்ரஷ்லனா ஒரு ஸ்ட்ரோக்காக மெதுவாக இழுத்து இழுத்து போடுற மாதிரி இருக்கும். இப்போ ஃப்ளாட் ப்ரஷ்ஷில் பண்ணுறப்ப கவரேஜ் ஏரியா உங்களுக்கு சீக்கிரமாக பெயிண்ட் பண்ணி கவர் பண்ண முடியும். இப்போது நான் ஃப்ளாட் ப்ரஷ்ஷை வச்சு ஒரு ஃப்ரீ ஹேண்டில் ட்ரை ஸ்ட்ரோக்கில் சின்ன சின்ன பெட்டலாக வச்சு ஒரு ஃப்ளார் பெயிண்ட் பண்ணுறேன். இதே நீங்கள் பெருசாகவும் பெயிண்ட் பண்ணலாம். இது ஒரு ஈஸியான மெத்தட். ப்ரஷ்ஷில் பெயிண்ட்டை கம்மியாக வச்சுட்டு நம்ம ட்ரையாக ஜஸ்ட் அப்படியே பிரிஸ்காக அந்த ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் இழுத்து விட்டோம்னா ஒரு ஃப்ளார் மாதிரி வந்துடும். இந்த ட்ரை ப்ரஷ்ஷில் வச்சு பெயிண்ட் பண்ணுறப்ப ஒரு டெக்ஸ்சர்டு எஃபெக்ட் கிடைக்கும். ஒரு ரா ஃபினிஷில் நமக்கு ஒரு ஃப்ளாரை பெயிண்ட் பண்ண முடியும். இதே மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு ஹோல் சாரியோ, ஒரு ஹோல் சுடிதார் மெட்டீரியல்லையோ பெருசாக இது மாதிரி ஈஸியாக பெயிண்ட் பண்ணி ஃபில் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு நான் குட்டி குட்டி லீவ்ஸ் ரவுண்ட் ப்ரஷ்ஷை வச்சு போட்டு இதை கம்ப்ளீட் பண்ணுறேன். நீங்கள் இது ஃப்ளாட் ப்ரஷ்லேயும் நம்ம லீவ்ஸ் போடலாம். நான் ரவுண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணியே அந்த ஃப்ளாரை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அதே மாதிரி ஃப்ளாட் ப்ரஷ்ஷோட இன்னொரு மெயின் யூஸ் என்னென்னா ஷேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதாவது 2 கலர்ஸை நம்ம எல்லோ, ஆரஞ்சு அந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிவிட்டு நடுவில் அந்த 2 கலரையும் சேர்க்குறதுக்கு பிளெண்ட் பண்ணுறது தான் ஷேடிங் சொல்லுவோம். அதை பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஃப்ளாட் ப்ரஷ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபில்பர்ட் ப்ரஷ் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்ப்போம். ஃபில்பர்ட் ப்ரஷ் மோஸ்ட்லி நம்ம பிகினர்ஸ் யூஸ் பண்ண தேவையில்லை. இப்போ பிங்க் கலர் எடுத்திருக்கேன். இது ஃப்ளாட் ப்ரஷ் மாதிரி தான் இருக்கும், ஆனால் கார்னர்ஸ் மட்டும் கொஞ்சம் பிளண்ட்டாக இருக்கும். இது வேறு ஆங்கிளில் நம்ம கையை பொசிஷன் பண்ணி போடுறப்ப அந்த பெட்டல் ஷேப்பு வேறு மாதிரி வரும். இது ஃப்ரீ ஹேண்ட் ஸ்டைல் ஆஃப் பெயிண்டிங்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் வாட்டர் கலர் மாதிரி எஃபெக்ட் கொடுக்குறதுக்கு, இந்த ஒன் ஸ்ட்ரோக்கில் ஃபாஸ்ட்டாக வேகமாக ஃப்ளவர்ஸ்லாம் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த ஃபில்பர்ட் ப்ரஷ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தவிர ஃபில்பர்ட் ப்ரஷ் பெட்டல்ஸ் லீவ்ஸும் பெயிண்ட் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது கார்னர்ஸ் ஓவலாக ரவுண்டடாக இருக்கனால அந்த பெரிய பெட்டல்ஸ் லீவ்ஸ் எல்லாம் பெயிண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். நான் இப்போ போடுற ஃப்ளார் ப்ரஷ்ஷை கொஞ்சம் நான் ட்விஸ்ட் பண்ணி பண்ணுறதுனால அது வேறு மாதிரி கொஞ்சம் ஷேப்பில் வேறு மாதிரி ஒரு காம்போசிஷன் வரும். இதே மாதிரி நம்ம வேறு மாதிரி பெட்டல்ஸ் போட்டு நம்ம வேறு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃப்ளவர்ஸ் பெயிண்ட் பண்ண முடியும். நான் இப்போ ஒரு சின்ன ஃப்ளவராக போட்டுட்ருக்கிறத பெரிய ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் பெரிய பெரிய ஃப்ளாராக சாரீஸ்லலாம் ஒரு பெரிய கண்டினியூஸ் பேட்டர்னாக இந்த மாதிரி லீவ்ஸு, ஃப்ளார்ஸ் இது மாதிரி பெருசாக போட்டு கம்ப்ளீட் பண்ண முடியும் நமக்கு. இதில் நிறைய டீட்டெயில்டாக அப்படி போடணுன்னெலாம் இல்லை. வாட்டர் கலர்லலாம் ஃப்ளாரல்ஸ் ரேண்டமாக அப்படியே போடுவாங்க. அது மாதிரி நம்ம போட்டு இதை
முடிக்க முடியும். இந்த ஃப்ளாருக்கு நடுவில் கொஞ்சம் டீட்டெயிலிங் கொடுத்து நான் முடிச்சிடுறேன். ஃபேப்ரிக் பெயிண்டிங்கை பொறுத்த மட்டும் உங்களுக்கு ப்ரஷ்ஷு வந்து நீங்கள் எடுத்து பெயிண்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ப்ரஷ்ஷும் என்னென்னலாம் பெயிண்ட் பண்ண நமக்கு யூஸ் ஆகும்னு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஆனால் நம்ம போட்டு பார்க்கணும். அப்போ தான் நமக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும். இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன்.